பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 4 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை வந்து இது வேக வச்சு 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரித்து. அடுத்து அதுக்கு தேவையான வெங்காயம், ஒரு ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதெல்லாம் வந்து தனியாக அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்த பவுலில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட்டு வாங்கி அதோட கார்னர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கார்னரை வந்து 4த்தையுமே வந்து கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி அதை எடுத்து வச்சுருக்கேன். வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பவுலில் நம்ம வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா அதில் வந்து எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா வந்து ஃப்ளஷ் அதான் மசச்சு வச்சுக்கணும். இந்த பார்த்திங்களா, கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே இதுவாக இருக்குது, எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக இதுவாகிருச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அது கூட வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த ஆனியனை அது கூட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு ஆனியனை. அடுத்து வந்து இது வந்து கார்லிக், பூண்டு, சில பேருக்கு வந்து கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி இருக்கும்ல, அதனால் ஒரு 4 பூண்டை வந்து நான் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். பெருங்காயத்தூளையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சமாக வந்து தூவிடலாம். அடுத்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுடலாம். அடுத்து பெப்பர், மிளகுத்தூள் வீட்லேயே அரைச்சது தான், அதுவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்தது சீரகத்தூள், இதுவும் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து சில்லி பவுடர், நார்மலாக நம்ம வீட்டில் அரைக்கிறது சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அதை போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொத்தமல்லி, எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து மசச்சிருவோம். எல்லாத்தையும் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அதில் மேலே வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட்டாச்சு. ஸோ நல்லா எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து நம்ம சாஃப்டாக இருக்குது. அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து அது வந்து நல்லா ஒட்டணும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம மைதா ஃப்ளோர், அதாவது மைதா மாவை வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எடுத்தாச்சு. அதில் கொஞ்சமாக வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். போதும் இந்த அளவு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா இதுலேயுமே வந்து எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா நமக்கு தேவையான அந்த திக்னஸ் இதோ வந்துருச்சு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா வந்து கலக்கி எடுத்து வச்சுருக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பொட்டேட்டோவை எடுத்து கையில் நல்லா வந்து இது ரவுண்ட் பண்ணி இந்த ரவுண்ட் நல்லா பண்ணிவிட்டு நல்லா நமக்கு எந்த ஷேப் வேணுமோ நம்ம அதை இது பண்ணிக்கலாம். ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நீட்டாகவும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ரவுண்டாக பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வந்து கையில் தட்டிட்டு நம்ம அதை வந்து இந்த அளவுக்கு வந்து தட்டிட்டு நம்ம அந்த மைதா இது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம டிப் பண்ணிடலாம். ஸோ 2 சைடுமே நம்ம வந்து நல்லா அதில் வந்து டிப் பண்ணிடணும். எடுத்தாச்சு. டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம்ல, அதில் திருப்பி நம்ம ஃப்ரண்ட்டு பேக் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிடணும். அப்போ அந்த மைதா மாவோட இந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த பிரெட் க்ரம்ஸ் தான் நமக்கு வந்து அந்த முறுமுறுப்பு தன்மையே கொடுக்கும். அதனால் நல்லா வந்து ஒட்டி வச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து அவ்வளோதான், பொட்டேட்டோ கட்லெட் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் சரியா. இப்போ வந்து அதுக்காக பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நமக்கு சூடாகிட்டுருக்கு. இதில் போட்டாச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே உடனே வந்து அதை வந்து பொரிக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அதில் நல்லா ஒட்டணும் உருளைக்கிழங்கோட. 1 ஹவர் பிஃபோராக நான் ஃப்ரீஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் இப்போ வெளியில் எடுத்து பொரிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், நமக்கு சூப்பரான பொட்டேட்டோ கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாக நல்ல மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து வீட்டில் நல்லா செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.